Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட பின் பகுதியை நான் அடியில வச்சிருக்கேன். ப்ளவுஸ்க்கு கீழ வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கு கீழே வந்து நான் வந்து டிசைனர் கிளாத் வச்சுருக்கேன். டிசைனர் கிளாத் வந்து நான் ஒரு எல்லோ கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் வருது. ஸோ அதனால் கீழே வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸு, அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக்லைன் வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து ரவுண்ட் நெக்லையும் வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓரலாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எல்லா பீஸையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இது வந்து நம்ம இன்றைக்கி கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நான் ஒன் சைடாக வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ரெண்டு சைடுமே வந்து நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கேன்வாஸ் வைக்கல, அதுக்கு பதில் நான் வந்து லேஸ் ஒர்க் வச்சு நான் அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இதில். 2-3 ஸ்டெப்லேயே வந்து ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் பார்க்குறதுக்குமே வந்து கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக்குமே கொடுக்கும் இது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நான் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கோட மார்க் தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சென்டரில் இருக்க பீஸையுமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்லேருந்து நான் ஒரு 1.25 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்பேன். அந்த மெஷர் பண்ண கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஓவரால் வந்து இதுதான் மெத்தடு. நார்மலாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது தான் மெத்தடு. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரோஸ் கலரில் வந்து ரோப்பு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ரோப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1.5 இன்ச் நீளத்தில் வந்து எல்லா பீஸுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ரொம்ப ரீசெண்டாக வந்த மாடல் இது. அட் சேம் டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் வந்து எல்லா சாரீக்குமே வந்து இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா சாரீக்குமே ஃபேன்சி சாரியாக இருந்தாலும் சரி, பட்டு சாரீ எல்லா சாரீக்குமே வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட கலர் காம்பினேஷனுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோ வித் பிங்க்குன்றதுனால ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு கலர் காம்பினேஷனாக இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் என்ன மாதிரியான டிசைன் வச்சோம்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான லுக் தான் கொடுக்கும். அண்ட் அவங்க வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் டிசைனில் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால் இந்த மாதிரி டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த ரோப் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஃபுல்லாகவே வந்து ஒரு லூப் பேட்டர்னில் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ரோப்பை. கரெக்டாக அந்த நெக்லைனில் வச்சு நீங்கள் கார்னர்லேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அந்த இடத்துல நம்ம பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப கார்னரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நான் இன்றைக்கி ரோப் வந்து எனக்கு அந்த கலரில் இருந்ததுனால நான் ரெடிமேடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அதே கலர் ரோப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம டோரி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் இதே மாதிரியே லூப் மாதிரியே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வரைக்குமே இந்த லூப் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள்,
ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நெக்லைனில் ஃபுல்லாகவே வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன் நான். பைப்பிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எல்லோ கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நம்மளுக்கு அந்த லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா பிங்க் கலரில் இருந்தது. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நல்ல ஒரு கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கார்னரில் மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற சைடில் வந்து நம்ம அடியில் வச்சு அந்த பீஸை நம்ம அப்படியே ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் அடியில் இருக்க ரோப் எல்லாமே வந்து உள்ளே போயிடுச்சான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெடிமேட் ரோப் தான் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்ல கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ பைப்பிங்கும் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் ரெடிமேட் பைப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து இது சீக்கிரமே நீங்களே வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து ரெடிமேட் பைப்பிங் வாங்கி வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமிங்கில் எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக எப்படி பைப்பிங் வைக்கணுன்றதை பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸில் வைக்கணுமோ அந்த கிளாத் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்ப நீட்டாக நீங்களே வந்து பைப்பிங் வைக்க ரெடி பண்ணிடலாம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லோ கலரில் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் இருக்க ஸ்கேலப் டிசைனுக்கு நான் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். லேஸுமே வந்து நல்ல ஒரு எல்லோ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பிங்க் கலர் லேஸுமே கொடுக்கலாம். பட் பிங்க் கலர் கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் சேம் கலர்லேயே நான் வந்து லேஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். பைப்பிங்க்கு வந்து நம்ம எல்லோ கலர் லேஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த லேஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட் கார்னர்லேருந்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க லேஸில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக நம்ம என்ன மாதிரியான டிசைனில் ரெடி பண்ணியிருக்கோமோ அதுவே வந்து ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். நான் வந்து வெளியில் இருக்க அந்த லேயரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரியே வந்து ஒரு கட்டிங் கொடுக்கும் போதுமே வந்து அந்த எட்ஜஸில் லைட்டாக மடித்து விட்டுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே வந்து நான் இதே மாதிரியே வந்து மடித்து கரெக்டாக வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரேன். ஒன் சைடு வந்து ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற கார்னர்லேயுமே வந்து நான் தையல் போட போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்ணலை இல்லையா, ஸோ கேன்வாஸ்லாம் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து அந்தளவுக்கு நெசசரியாக இருந்திருக்காது. பட் எதுவுமே இல்லை, நம்ம ப்ளைனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுனால கண்டிப்பாக வந்து லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது ரெண்டு கார்னருமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம அந்த ஸ்கேலப் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே அந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். டிசைனுக்கு மட்டும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து 45 மினிட்ஸில் அந்த டிசைனை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் நான் வந்து இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கேலப் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் ஒரு ஸ்டோன் லேஸ் மட்டும் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அண்ட் ஸ்டோன் லேஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய வந்து ஊசி உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோன் லேஸுமே வந்து நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தான் வந்து அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தொங்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் மிஷின் ஸ்டிச்சிங்கே பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு. ஓவரால் வந்து ப்ளவுஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து டாட் பிடிச்சிருக்கேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத.
அண்ட் இதில் வந்து பீட் ஒர்க் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். அந்த லூப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்னதாக பீட் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், நம்ம அந்த லூப்பில் மட்டும் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் டசலுமே வந்து நான் ரெடிமேட் டசல் தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்கேலப்லேயே வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஸ்லீவ் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. நம்ம அந்த ஆம் ஹோல் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஸ்கேலப் கொடுத்துருக்கேன் நான். அண்ட் கீழே வந்து இல்லை, ஜஸ்ட் ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ஸ்டோன் லேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.